ஸோ என் கையில் இருக்கிறது வெரி காம்பேக்ட் i5 10th ஜென்ரேஷன் டெஸ்க்டாப்பு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி இல்லை, ஆல் இன் ஒன் பற்றி. i5 10th ஜென்ரேஷனில் இது 16 GB 512 GBக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு அவைலபிளாக கிடைக்குது. ஆனால் இது வெறும் CPU மட்டும்தான். இதில் வைஃபை கிடையாது, ஸ்க்ரீன் கிடையாது, கீபோர்டு மவுஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் i5 12th ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 16 GB 512 GB ஒரு 24 இன்ச்சு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் HD ஸ்க்ரீனு, வெப்கேமு, ஸ்பீக்கரு, வைஃபை எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பட்ஜெட்டில் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இருக்கிற ரேம் அண்ட் எஸ்எஸ்டி ரேட்டுக்கு இதில் உள்ள ரேம் அண்ட் எஸ்எஸ்டியே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ரேட்டுக்கு நமக்கு போயிடுது. ரிமைனிங் பார்ட்டு கம்மி தான். ஸோ நாம் அப்படி பார்க்கல. ஸோ இதோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் நீங்கள் தனியாக வாங்குறத விட நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் வாங்குறது பெஸ்ட்டு. நம்மக்கிட்ட i5 12th ஜென்ரேஷன் 13th ஜென்ரேஷனில் ஆல் இன் ஒன்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஆல் இன் ஒன் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மாடல் இருக்குது. சென்னை குரோம்பேட்டன் வேளச்சேரி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து விசிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாருக்கு இந்த ஆல் இன் ஒன் செட் ஆகாது அப்படின்னா, ப்ரோ நான் ஒருவேளை ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. அதை விட நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு பார்க்குறீங்க, ரெகுலர் ஒர்க்கிங்க்கு பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க்கிங்கு பார்க்குறீங்க, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஷேர் மார்க்கெட், ஆடிட்டிங் ஆஃபீஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஆல் இன் ஒன்று 200% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.